வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சத்தான இரும்பு சத்து மிக்க கருவேப்பிலை ரெசிபி அது என்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை துவையல் இது நல்லா நம்ம சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இட்லி தோசை இதெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. அரை கப்புக்கும் குறைவாக தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் ரொம்ப வேண்டாங்க, 1 டீஸ்பூன் உப்பு, புளி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம், ஒரு 4 காஞ்சி மிளகாய், கொஞ்சம் எண்ணெய். கருவேப்பிலை நல்லா தண்ணி நல்லா அலசிட்டு நல்லா தொடச்சிட்டு ஃபேனில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப காயணும்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் காஞ்சதும் எடுத்து வச்சுக்க பெருங்காயம் அதில் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. நல்லா பொரிஞ்சதும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க வறுத்து எடுத்துடலாங்க. கூடவே மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சு கருவேப்பிலை போட்டு 2 நிமிஷம் மேலே வதக்க வேண்டாங்க, ரொம்ப வதக்கினா கசந்துடும். புளியும் கூடவே போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு 2 நிமிஷம் இப்படி பரட்டி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா ஆறினதும் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்பு, மிளகாய் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பத்திரம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ
சூப்பராக நல்ல டேஸ்டியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பர் டேஸ்டியான சத்தான இரும்பு சத்து மிக்க இந்த கருவேப்பிலை தொகையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷான கருவேப்பிலை தொகையல் சாதத்துக்கும் அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.